அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும், அது வதைபடும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 91. கர்நாடகத்தில் காவிரி பாசனம். கர்நாடகத்தில் காவிரியின் பரப்பளவானது மாநிலத்தின் மொத்த பரப்பளவில் 17% 34,273 சதுர கிலோமீட்டர் நீர்வரத்து பகுதிகளாக கொண்டுள்ளது. ஒன்றிய அரசின் உண்மை கண்டறியும் குழு மதிப்பீட்டின்படி 392,000 மில்லியன் கன அடிகள் நீர் வருகிறது என்றது. கர்நாடக அரசோ 425,000 மில்லியன் கன அடிகள் காவிரி படுகையில் நீர் கிடைப்பதாக கூறியது. இறுதியாக 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடகாவின் பங்கு 284.75 டிஎம்சி, தமிழகத்தின் பங்கு 177.25 டிஎம்சி, கேரளத்தின் பங்கு 30 டிஎம்சி, பாண்டிச்சேரியின் பங்கு 7 டிஎம்சியாக இருக்கிறது. இனி மேல்முறையீடு செய்ய வழியில்லை என்ற நிலையில் இந்த தீர்ப்பை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை. இதுவரை எந்த தீர்ப்பையும் ஏற்காத கர்நாடகா இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறது. 177 டிஎம்சியாக இருந்த தண்ணீர் அளவை 284.75 டிஎம்சியாக உயர்த்தி கொண்டிருக்கிறது கர்நாடகம். கர்நாடகத்தில் காவிரி படுகையில் 23 பெரிய மற்றும் சிறிய நீர்த்தேக்கங்கள் உள்ளன. கிருஷ்ணராஜசாகர், தேவராஜ் யூஆர்எஸ், ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, நுகு, தாரகா, யாகாச்சி, சாமராஜா, மார்கோனஹள்ளி, அர்காவதி, ஹோட்ஹேல், ஸ்வர்ணவதி, மன்சனபಳಿ, ಕುಂಡಲ್, ಕಾನ್ವಾ, ಬೈರಮಂಗಲ, ಉಡದೋರಹಳ್ಳ, ಹೆಪ್ಪಹಳ್ಳ, ಸಿಕ್ಕಹೋಳ್, ಮಂಗಳ, நல்லூர், அமனகரே, இக்கலூர், பேரேஜ், சிக்கஹோல் ஆகியவையாகும். இவை அனைத்தும் காவிரி, ஹேமாவதி, கபினி, அர்காவதி, சிம்சா, பாலார் ஆகிய காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்நீர்த்தேக்கங்களின் ஒட்டுமொத்த கொள்ளளவு 143 டிஎம்சி ஆகும். இதன் மூலம் பாசனம் பெறும் நிலப்பரப்பு 19,74,873 ஏக்கர்கள். இந்த அணைகளில் இருந்து வாய்க்கால் மூலம் மேலும் கூடுதலாக பாசனம் பெறும் நிலங்கள் 1,96,508 ஏக்கர்கள். நீர்த்தேக்கங்கள் மூலம் பாசனம் பெறும் 19,74,873 ஏக்கர்கள் மற்றும் வாய்க்கால் மூலம் பாசனம் பெறும் 1,96,508 சேர்த்து மொத்தமாக 21,71,381 ஏக்கர்கள். 11.2 லட்சம் ஏக்கர்களுக்கு மேல் பாசன பரப்பை விரிவாக்கம் செய்யக்கூடாது என்று பல உத்தரவுகளை கர்நாடகா அப்பட்டமாக மீறியதன் விளைவே இது. 1 மில்லியன் கன அடி நீரில் 6,000 ஏக்கர்கள் பயன்பெறும். தோராயமாக 22 லட்சம் ஏக்கர்கள் என்றால் 362,000 மில்லியன் கன அடி நீர் தேவைப்படும். இதுபோக மேலும் மேலும் புதிய பாசன திட்டங்களை காவிரி படுகையில் கர்நாடகா அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இச்செயலுக்கு ஒன்றிய அரசும் துணை போகிறது. மேலும் குடிநீர் தேவையும், மைசூர் பகுதிகளில் உள்ள 25,000 ஏரிகளின் கொள்ளளவையும் அதனுடைய பாசன பரப்பையும் கணக்கிட்டால் காவிரியின் நீர் வரவுக்கும் தேவைக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்படும். காவிரியின் முக்கியமான துணை நதியான ஹேமாவதியின் குறுக்கே 1924 ஒப்பந்த விதிகளுக்கு ஏற்ப 1 லட்சம் ஏக்கர்களுக்கு மட்டுமே பாசன வசதி அளிக்க முடிவு செய்யப்பட்டு 1967 பணிகள் தொடங்கின. ஆனால் கர்நாடக அரசால் பல முறை தன்னிச்சையாக இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு 1999 3,710 கோடியாக உயர்த்தப்பட்டு 7,756,000 ஏக்கர்களாக விரிவுபடுத்தப்பட்டது. இந்த 7 லட்சம் ஏக்கர்களும் 6 கால்வாய்கள் மூலம் பாசன வசதி பெறுகிறது.
ராமச்சந்திரன் கால்வாய் என்ற சகுகர் சன்னையா கால்வாய் 1,95,000 ஏக்கர்கள். கோரூர் ராமசாமி ஐயங்கார் கால்வாய் 20,000 ஏக்கர்கள். போரண்ணா கவுடா கால்வாய் 56,000 ஏக்கர்கள். மாரியப்பா வாய்க்கால் 1,47,000 ஏக்கர்கள். சுப்பிரமணியம் கால்வாய் 2,37,000 ஏக்கர்கள். நீரேற்று பாசன திட்டங்கள் மூலம் 47,756 ஏக்கர்கள் எனும் வகையில் மொத்தமாக 7,756 ஏக்கர்கள் பாசனம் விரிவுபடுத்தப்பட்டது. ஹேமாவதி நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 37 டிஎம்சி. ஆண்டுக்கு இருமுறை அணை நிரம்பினால் 74 டிஎம்சி இந்நீர்த்தேக்கத்திலேயே செலவாகும். இங்கிருந்து நீர் நிரம்பி கீழேயுள்ள கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு தண்ணீர் வரும் வாய்ப்பே இல்லாமல் போனது. ஹேமாவதி நீர்த்தேக்கத்திற்கும் மேலே யாகாச்சி, ஓட்ஹால் போன்ற நீர்த்தேக்கங்களும் வாய்க்கால்களும் இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஹேமாவதி மூலம் காவிரியின் பிரதான அணையான கிருஷ்ணராஜசாகருக்கு வரும் நீர் முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு காவிரி படுகையில் உருவாக்கிய நீர் தேக்கங்களின் கொள்ளளவையும் பாசன பரப்பையும் கிடைக்கக்கூடிய நீரின் அளவையும் ஒப்பந்தப்படி பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நீரின் அளவையும் துளி கூட கணக்கிடாமல் செயல்பட்டு வந்திருக்கிறது. ஹேமாவதி இருமுறை நிரம்பினால் 74 டிஎம்சி கிடைக்கும். ஆனால் அங்கு மட்டும் விரிவுபடுத்தப்பட்ட பாசன பரப்பிற்கு 6,000 ஏக்கருக்கு 1 டிஎம்சி என கணக்கிட்டாலும் 7 லட்சம் ஏக்கர்களுக்கு 117 டிஎம்சி தண்ணீர் தேவை. இத்தகைய அறிவற்ற செயலை என்னவென்று மதிப்பிடுவது? இதனால் அங்குள்ள கடைமடை பாசன விவசாயிகளுக்கு நன்மையை விட தொல்லைகளும் பிரச்சனைகளுமே அதிகம் ஏற்படும். ஹேமாவதிக்கு கீழே உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர் வருவதும் அதையொட்டிய பாசன பகுதிகளும் பாதிக்கப்படும் என்பதை கர்நாடகா எப்போது உணரும்? இது குறித்து காவிரி மேலாண்மை வாரியத்தில் தமிழக அரசு முறையிட்டு தீர்வு காண போராட வேண்டும். அடுத்ததாக கபினி அணை குறித்து பார்ப்போம். கபினி அணையின் மூலம் பாசனம் பெறுவதற்காக விரிவுபடுத்தப்பட்ட நிலங்களின் பரப்பு 4,47,400 ஏக்கர்களாகும். இதற்கு தேவையான நீரின் அளவு 6,000 ஏக்கருக்கு 1 டிஎம்சி என்ற அளவீட்டின்படி 74,57 டிஎம்சிகளாகும். கபினி நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 16 டிஎம்சி மட்டுமே. ஆண்டுக்கு 5 முறை கபினி நீர்த்தேக்கம் நிரம்பினால் மட்டுமே 4,47,400 ஏக்கர்களுக்கும் பாசன வசதி செய்ய முடியும். இவை தவிர கபினி நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து கபினிக்கு மேலே உள்ள சாகர தொட்டஹரே நீர்த்தேக்கத்திற்கு 28 டிஎம்சி நீரும் மற்றும் நுகு நீர்த்தேக்கத்திற்கு 7 டிஎம்சி நீரும் 2000 ஹெச்பி திறன் கொண்ட 60 மின் மோட்டார்கள் மூலம் பாசன காலத்தில் நீரேற்றி நிரப்பப்படுகிறது. இதையும் சேர்த்தால் 109.57 டிஎம்சி அங்கு தேவைப்படுகிறது. இதனால் கபினி மூலம் தமிழ்நாட்டிற்கு வரும் நீரின் அளவு வெகுவாக குறைகிறது. கர்நாடக அரசின் மதிப்பீட்டின்படி நல்ல மழை பெய்யும் காலங்களில் கூட கபினியின் நீர்வரத்து 97.70 டிஎம்சி தான். ஆனால் அவர்களுக்கான தேவையே 109.57 டிஎம்சியாக உள்ளது. பெங்களூருக்கும் மற்றும் வழியோர நகரங்களுக்குமான குடிநீரானது கபினி, காவிரியில் சேரும் திருமுக்கூடல், நரசிப்பூர் ஆகியவற்றிற்கு அதற்கும் கீழே உள்ள சிவசமுத்திரம் அருவியிலிருந்து நீரேற்றம் செய்யப்படுகிறது. கபினியின் பாசன பரப்பை விரிவாக்கியதன் மூலம் இந்நகரங்களுக்கான குடிநீர் தேவையும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. கபினியின் ஒப்பந்தத்தை மீறி விரிவுபடுத்தப்பட்ட பாசன நிலங்கள், குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகளின் தேவை போக காவிரியில் தமிழகத்திற்கான நீர் வரவேண்டியுள்ளது. இவ்வளவு அடாவடிகளை கர்நாடகா செய்த பிறகும் கபினிக்கு மேலே கர்நாடகாவும் கேரளாவும் புதிய திட்டங்களை செயல்படுத்த முனைகிறது. இதனால் கபினிக்கு ஆண்டு முழுமையும் வரும் நீரின் அளவு 97.70 டிஎம்சியை விட குறைய வாய்ப்பு ஏற்படுகிறது. ஹேமாவதி, கபினி தவிர்த்து காவிரியின் மற்றொரு துணை நதியான ஹேரங்கி நதியில் கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்கம் குறித்து அடுத்து பார்ப்போம். முந்தைய குடகு மாநிலமான இன்றைய கர்நாடகத்தின் குடகு மாவட்டத்தில் சோமவார்பேட்டை தாலுகாவில் அட்கூர் கிராமத்தில் காவிரியின் உபநதியான ஹேரங்கி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதே ஹேரங்கி நீர்த்தேக்கம். இந்நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து பகுதி 419.58 சதுர கிலோமீட்டர். நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 8.07 டிஎம்சி.
இந்நீர்த்தேக்கம் மூலம் விரிவுபடுத்தப்பட்டுள்ள பாசன பரப்பு 1,70,1020 ஏக்கர்கள். இந்நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு 39.30 டிஎம்சி. இந்நீர்த்தேக்கம் 5 முறை நிரம்பினால் மட்டுமே 1,70,1020 ஏக்கர்கள் கொண்ட பாசனத்திற்கு நீர் வழங்க முடியும். மேற்கண்ட 3 நீர்த்தேக்கங்கள் மூலம் தங்கள் தேவையை பூர்த்தி செய்துவிட்டு அதன் பிறகுதான் கிருஷ்ணராஜசாகருக்கு நீர் வர வேண்டியிருக்கிறது. இதனால் கிருஷ்ணராஜசாகர் நிரம்புவதிலும் அங்கிருந்து தமிழகத்திற்கான நீர் வருவதிலும் கர்நாடக மாநிலம் எத்தகைய அத்துமீறலையும் நெருக்கடியையும் உருவாக்கியுள்ளது என்பதை உணர முடியும். ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி தவிர்த்து ஓட்ஹோல் 18,500 ஏக்கர், யாகாச்சி 53,000 ஏக்கர், நுகு 18,111 ஏக்கர், குண்டல் 15,100 ஏக்கர் ஆகிய நீர்த்தேக்கங்களும் கிருஷ்ணராஜசாகருக்கு மேலே காவிரி படுகையில் கர்நாடகத்தில் இருக்கிறது. கிருஷ்ணராஜசாகர் மூலம் 3,84,641 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இது போதாதென்று இப்போதும் ஒகேனக்கலுக்கு மேலே மேகதாதுவிலும் தடுப்பணை கட்ட கர்நாடகா முயற்சிப்பதும் அதற்கு ஒன்றிய அரசு ஆதரவாக இருப்பதும் தமிழக மக்களை மேலும் கொந்தளிக்க செய்துள்ளது. தற்போதைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி 2018 முதல் 15 ஆண்டுகளுக்கு தமிழகத்திற்கு தர வேண்டிய 177.25 டிஎம்சி நீரை கர்நாடகா தருவதும் மேலும் தடுப்பணைகள் கட்டாமல் இருப்பதும் தமிழக மக்களின் ஒன்றுபட்ட குரலால் மட்டுமே சாத்தியமாகும். காவிரி என்பது ஆட்சியாளர்கள் கிழிக்கும் கோடுகளுக்குள் நிற்பது அல்ல. அடுத்து தமிழகத்திற்குள் காவிரி பாசனம் குறித்து அறியலாம். நூலின் அத்தியாயம் 92. தமிழகத்தில் காவிரி நதிநீர் பாசனம். தமிழ்நாட்டில் காவிரி படுகையில் பாசனம் செய்யப்படும் நிலங்களின் பரப்பளவு 28,20,800 ஏக்கர்கள். காவிரி நதிநீர் மூலம் இருபோகமாக நேரடி பாசனம் நடைபெறும் நிலப்பரப்பு 21,58,800 ஏக்கர்கள். முதல் போகத்தில் 16,05,700 ஏக்கர்களும், இரண்டாவது போகத்தில் 5,53,100 ஏக்கர்களும் பாசன வசதி பெறுகிறது. காவிரியின் துணை நதிகளான பவானி, நொய்யல், திருமணி முத்தாறு, நந்தியாறு போன்ற ஆறுகள் மூலமாக 6,62,000 ஏக்கர்கள் பாசன வசதி பெறுகிறது. மேட்டூர் நீர்த்தேக்கத்திற்கும் கல்லணைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் 19 வாய்க்கால்கள் மூலமாக 1,79,270 ஏக்கர்களும், கழிவு நீர் ஓடைகள் மூலமாக 23,985 ஏக்கர்களுமாக மொத்தம் 2,03,255 ஏக்கர்கள் பாசன வசதி பெறுகிறது. தமிழக நிலப்பரப்பில் 34% காவிரி விவசாயத்தை நம்பியுள்ள மக்கள்தான் இருக்கிறார்கள். தமிழகத்தில் சராசரி மழை பெய்யும் ஆண்டுகளில் 222 டிஎம்சி நீர் கிடைப்பதாக ஒன்றிய அரசின் ஆய்வுகள் தெரிவிக்கிறது. தற்போது தமிழகத்தின் பங்கீடாக 177 டிஎம்சி ஒதுக்கப்பட்டுள்ளது. 399 டிஎம்சி கிடைப்பதாக வைத்துக் கொண்டாலும் 28 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு 500 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும். மேட்டூருக்கும் கல்லணைக்கும் இடையில் காவிரியின் இடது கரையில் 8 வாய்க்கால்களும் வலது கரையில் 11 வாய்க்கால்களும் உள்ளன. ராஜா குமாரபாளையம் வாய்க்கால் 5,364 ஏக்கர், மோகனூர் வாய்க்கால் 1,700 ஏக்கர், காட்டுப்புத்தூர் வாய்க்கால் 4,400 ஏக்கர், வடகரை வாய்க்கால் 10,400 ஏக்கர், ஐயன் வாய்க்கால் 18,018 ஏக்கர், பெருவளை வாய்க்கால் 19,500 ஏக்கர், ஸ்ரீரங்கம் வாய்க்கால் 3,371 ஏக்கர், புல்லம்பாடி வாய்க்கால் 22,114 ஏக்கர் ஆகிய 8 வாய்க்கால்கள் காவிரியின் இடதுகரை வாய்க்கால்களாகும். புகழூர் வாய்க்கால் 3,345 ஏக்கர், வாங்கல் வாய்க்கால் 1,200 ஏக்கர், நெரூர் வாய்க்கால் 1,200 ஏக்கர், கிருஷ்ணராயபுரம் வாய்க்கால் 1,200 ஏக்கர், தென்கரை வாய்க்கால் 7,000 ஏக்கர், கட்டளை மேட்டு வாய்க்கால் 20,552 ஏக்கர், புது கட்டளை மேட்டு வாய்க்கால் 20,622 ஏக்கர், உய்ய கொண்டான் வாய்க்கால் 23,742 ஏக்கர்,
புது ஐயன் வாய்க்கால் 1790 ஏக்கர், ராம வாத்தலை வாய்க்கால் 1530 ஏக்கர், புது வாத்தலை வாய்க்கால் 3125 ஏக்கர் ஆகிய 11 வாய்க்கால்கள் காவிரியின் வலதுகரை வாய்க்கால்களாகும். மேட்டூரிலிருந்து தெற்கு நோக்கி 30 மைல்கள் தூரம் ஓடிவரும் காவிரியில் பவானி ஆறு இணைகிறது. அங்கிருந்து 21 மைல்கள் ஓடியதும் 1951 கட்டப்பட்ட ஜேடர்பாளையம் அணைக்கட்டு வந்தடையும். ஜேடர்பாளையம் அணைக்கட்டு மூலம் ராஜா குமாரபாளைய வடகரை வாய்க்காலுக்கும் தென்கரை மூலமாக புகழூர் ராஜ வாய்க்காலுக்கும் தண்ணீர் பிரித்து அனுப்பப்படுகிறது. இதனால் நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பாசனம் நடைபெறுகிறது. ஜேடர்பாளையத்திலிருந்து 34 மைல்கள் ஓடிவரும் காவிரியில் 1933 கட்டப்பட்ட கட்டளை படுக்கை அணை உள்ளது. ஜேடர்பாளையத்திற்கும் கட்டளை படுக்கை அணைக்கும் இடையே ராஜா குமாரபாளையம், மோகனூர், காட்டுப்புத்தூர், வடகரை வாய்க்கால் ஆகிய காவிரியின் இடதுகரை வாய்க்கால்கள் மூலமும் புகழூர், வாங்கல், நெரூர் ஆகிய காவிரியின் வடகரை வாய்க்கால்கள் மூலமும் தண்ணீர் பிரித்து அனுப்பப்படுகிறது. கட்டளை படுக்கை அணைக்கு மேலே காவிரியுடன் அமராவதி நதி இணைகிறது. மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து 115 மைல்கள் ஓடிவந்த காவிரி 1836 ஆர்தர் காட்டனால் கட்டப்பட்ட முக்கொம்பு என அழைக்கப்படும் மேல் அணையை அடைகிறது. கட்டளை படுக்கை அணைக்கும் முக்கொம்பிற்கும் இடையில் காவிரியின் இடது கரையில் கரைப்பட்டனாறு, கொண்டம்வாரி மற்றும் ஐயாறு ஆகியவையும், வலது கரையில் நொய்யல் மற்றும் குளித்தலை காட்டுவாரி ஆகியவையும் இணைகிறது. முக்கொம்பிலிருந்து காவிரி இரண்டாக பிரிகிறது. வட பிரிவாக செல்வது கொள்ளிடம் எனவும், தென் பிரிவில் காவிரியாகவும் ஓடுகிறது. முக்கொம்பிலிருந்து தென் பிரிவாக செல்லும் காவிரி 16 மைல்கள் ஓடி கல்லணை வந்தடைகிறது. முன்பே தெரிவித்த விவரங்களின்படி மேட்டூருக்கும் கல்லணைக்கும் இடையே 19 வாய்க்கால்கள் மூலம் 2,32,255 ஏக்கர்கள் பாசன வசதி பெறுகிறது. வட காவிரி எனும் கொள்ளிடமானது வாத்தலை கிராமத்தில் குணசீலம் எனும் இடத்தில் காவிரியிலிருந்து பிரிந்து 67 மைல்கள் பயணித்து அணைகரை எனும் கீழ் அணையை அடைகிறது. முக்கொம்பிலிருந்து தொடங்கும் கொள்ளிடத்தில் உப்பாறு, கூழையாறு, நந்தியாறு, அரண்மனை குறிச்சி ஓடை, விழுப்பனங்குறிச்சி ஓடை, மருதையாறு என பல காட்டாறுகள் இணைகிறது. இதனால் முக்கொம்பில் 2600 அடி அகலமிருந்த கொள்ளிடமானது கல்லணைக்கு அருகே 4880 அடிக்கு அகன்று விடுகிறது. தொடர்ந்து ஓடும் கொள்ளிடமானது குருவாடி எனும் கிராமத்தின் இடது கரையில் பொன்னேரி வாய்க்கால் மூலம் 4694 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கிறது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் செயல்படும் சிமெண்ட் மற்றும் சர்க்கரை ஆலைகளுக்கும், பெரம்பலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம், தஞ்சாவூர் போன்ற பெரிய நகரங்களுக்கும், பல ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் முக்கொம்பு மேலணை முதல் அணைக்கரை கீழணை வரையுள்ள இடைப்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கி பாதுகாக்கிறது. கொள்ளிடமானது கீழணையிலிருந்து மதகுகள், வாய்க்கால்கள், ஏரிகள் ஆகியவற்றின் மூலம் 1,78,103 ஏக்கர்கள் பாசன வசதியை அளிக்கிறது. இதில் வடகரையில் வடவாறு வாய்க்கால்கள், வீராணம் ஏரி, வடக்கு ராஜன் மற்றும் கான்சாஹிப் கால்வாய், கஞ்சன் கொள்ளை வாய்க்கால் மூலம் 1,12,892 ஏக்கர்களும், வெள்ளாறு, சேந்தியா தோப்பு அணைக்கட்டு மூலம் 40,207 ஏக்கர்களும், தென்கரையில் தெற்கு ராஜன், குமுக்கி, மண்ணியாறு, விநாயகன் தெரு, மேலராமன், கீழராமன் வாய்க்கால் ஆகியவற்றின் மூலமாக 25,004 ஏக்கர்களும் பாசன வசதி பெறுகிறது. முக்கொம்பிலிருந்து தெற்காக தொடரும் காவிரி கல்லணை வந்தடைகிறது. கல்லணைக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உற்பத்தியாகும் கோரையாறு, மணப்பாறை, கடவூர் குன்றுகளில் உற்பத்தியாகும் அரியாறு ஆகிய இரண்டும் இணைந்து குடமுருட்டி எனும் பெயரில் காவிரியில் கலக்கிறது. கீரனூர் பகுதியில் தொடங்கி மாத்தூர், குண்டூர், வேங்கூர் வழியாக குவளை வடிகால் என்றும் வெண்ணாறு என்றும் அழைக்கப்படும் காட்டாறு கல்லணை தலைப்பில் காவிரியில் சேருகிறது. கல்லணையின் இடது முனையில் காவிரியில் வரும் வெள்ளம் மற்றும் உபரி நீர் உள்ளாறு எனப்படும் காவிரி கொள்ளிடம் இணைப்பு உள்ளாறு மூலம் கொள்ளிடத்தில் வடியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் தொடங்கும்.
இதனால் கர்நாடகாவில் நீர்வரத்து பெருகி மேட்டூர் நீர்த்தேக்கத்திற்கு நீர் வரும். செப்டம்பர் மாதம் வரை நீர்வரத்து இருப்பதால் மேட்டூரில் தண்ணீர் இருக்கும். இதை கருத்தில் கொண்டு ஜூன் 12 மேட்டூரிலும், ஜூன் 15 கல்லணையிலும் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அதேபோல் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் ஆரம்பித்து டிசம்பர் முடியும் வரை இருப்பதை கணக்கில் கொண்டு ஜனவரி 15 வரை கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடவும் பாசன விதிமுறைகளை வகுத்துள்ளார்கள். மேட்டூரிலிருந்து ஜூன் 12 முதல் தண்ணீர் திறந்து டெல்டா பாசனம் முடித்து ஜனவரி 28 வரை தண்ணீர் வழங்குவதை நிறுத்தி அணையை மூடிவிடுவது என பாசன விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. கல்லணையிலிருந்து பிரிந்து கிழக்கு நோக்கி பாயும் காவிரி பிரிவானது 4,93,837 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதியை ஏற்படுத்துகிறது. கல்லணையிலிருந்து வங்கக்கடலில் காவிரி கலக்கும் வரை 75 மைல்கள் பயணிக்கிறது. கல்லணைக்கு கீழே காவிரியிலிருந்து கீழ்கண்ட 22 ஆறுகள் பிரிந்து சென்று திருவையாறு, பாபநாசம், கும்பகோணம், நன்னிலம், மயிலாடுதுறை, சீர்காழி ஆகிய தாலுகாக்களில் உள்ள மக்களுக்கு குடிநீரும், பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் 27,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதியும் அளித்து பாதுகாக்கிறது. காவிரி நதி 1,27,528 ஏக்கர், குடமுருட்டி 27,244 ஏக்கர், அரசலாறு 19,387 ஏக்கர், நாட்டாறு 21,660 ஏக்கர், கீர்த்திமானாறு 11,630 ஏக்கர், நூலாறு 19,985 ஏக்கர், வஞ்சியாறு 6,227 ஏக்கர், நந்தலாறு 5,157 ஏக்கர், வீரசோழன் 42,927 ஏக்கர், மஞ்சளாறு 16,453 ஏக்கர், மகிமலை ஆறு 11,927 ஏக்கர், மன்னியாறு 38,022 ஏக்கர், புதுமன்னியாறு 33,355 ஏக்கர், பழவாறு 4,023 ஏக்கர், விக்கிரமனாறு 22,952 ஏக்கர், சோழ சூடாமணி ஆறு 8,686 ஏக்கர், பெத்தரசனாறு 2,427 ஏக்கர், முடிகொண்டானாறு 1,488 ஏக்கர், புத்தாறு 15,101 ஏக்கர், வளப்பாறு 19,074 ஏக்கர், திருமலை ராஜன் ஆறு 13,584 ஏக்கர், தெற்கு ராஜன் வாய்க்கால், குமுக்கி மன்னியாறு 25,000 ஏக்கர் என்ற வகையில் 22 ஆறுகள் மூலம் 4,93,837 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கல்லணையிலிருந்து காவிரி தலைப்பிற்கு தெற்கில் பிரிகிறது. வெண்ணாறு மழைக்காலங்களில் சோழகம்பட்டி வாரி, நந்தவனப்பட்டி வாரி, அயனாபுரம் வாரி, மதலைமுத்து வாரி ஆகியவை வெண்ணாற்றில் சேர்கிறது. இதனால் வெண்ணாற்றிலும் அதன் கிளை ஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. வெண்ணாறு தனது 14 கிளை ஆறுகள் மூலமாக பாசன வசதி தருகிறது. வெண்ணாறு 1,20,052 ஏக்கர், வெட்டாறு 54,361 ஏக்கர், கோரையாறு 57,193 ஏக்கர், வடவாறு 14,869 ஏக்கர், பாமணி ஆறு 37,344 ஏக்கர், முல்லையாறு 22,034 ஏக்கர், அடப்பாறு 13,448 ஏக்கர், ஐயனாறு 3,361 ஏக்கர், ஹரிச்சந்திரா நதி 31,886 ஏக்கர், வெள்ளாறு 29,438 ஏக்கர், பாண்டவையாறு 23,471 ஏக்கர், கல்லனாறு 4,767 ஏக்கர், ஓடம்போக்கியாறு 32,020 ஏக்கர், காட்டாறு 1,666 ஏக்கர், கடுவையாறு 19,427 ஏக்கர் என்ற வகையில் 4,65,307 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது.
கல்லணையிலிருந்து 1924ஆம் ஆண்டு வெட்டப்பட்டது கல்லணை கால்வாய். இதன் மூலம் தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில் பகுதிகளில் 2,56,000 ஏக்கர்கள் பாசன வசதி பெறுகிறது. இப்பகுதிகளில் 745 ஏரிகளும் உள்ளன. கல்லணை கால்வாயை கடந்து ஆயக்கட்டு வழியாக 14 காட்டாறுகள் பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கிறது. மேட்டூர் முதல் வங்கக்கடலில் சேரும் வரை காவிரி, கொள்ளிடம் ஆகிய இரண்டின் மூலம் 28,20,800 ஏக்கர்கள் பாசன வசதி பெறுவதே தமிழ்நாட்டில் காவிரி நதிநீர் பாசனமாக இருக்கிறது. மாவட்ட வாரியாக நிலங்களை கணக்கிடும்போது கீழ்கண்ட மாவட்டங்கள் பயன்பெறுகிறது. சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் 44,700 ஏக்கர்களும், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் 3,64,000 ஏக்கர்களும், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் 2,76,900 ஏக்கர் நிலங்களும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 28,300 ஏக்கர்களும், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 15,88,900 ஏக்கர்களும், கடலூர் மாவட்டத்தில் 1,84,100 ஏக்கர்களும் சிறு பாசன திட்டங்கள் மூலம் 2,90,900 ஏக்கர்களும் பாசன வசதி பெறுகிறது. பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் காவிரியின் 7 கிளை நதிகளான நந்தலாறு, நாட்டாறு, வஞ்சியாறு, நூலாறு, அரசலாறு, திருமலை ராஜனாறு, பிராவிடையானாறு ஆகியவை மூலம் 27,105 ஏக்கர்கள் பாசன வசதி பெறுகிறது. இதில் நந்தலாறும் பிராவிடையனாறும் வாய்க்கால்கள் மற்றும் ஆயக்கட்டு பகுதிகளில் இருந்து வெளியேறும் உபரி நீரையும் கசிவு நீரையும் பெற்று ஓடும் வடிகால் ஆறுகளே. ஏனைய 5 ஆறுகளும் கல்லணையிலிருந்து காவிரி பிரியும் போது அதிலிருந்து பிரியும் 22 ஆறுகள் பாசனம் அளிக்கும். அந்த ஆறுகளே இவைகள். இந்த 7 ஆறுகளில் அரசலாறும் பிராவிடையனாறும் காரைக்கால் பகுதிக்கு பாசன வசதி மற்றும் குடிநீருக்கு ஆதாரமாக உள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கான பங்கு 177 டிஎம்சி-யாக குறைந்துள்ளது. மழை காலங்களில் தமிழகத்திற்குள் பெய்யும் மழையின் மூலம் 225 டிஎம்சி கிடைக்கிறது. ஆனால் 500 முதல் 600 டிஎம்சி தண்ணீர் தேவையாக உள்ளது. இதனால் மேட்டூர் முதல் கொள்ளிடம் கீழணை வரையிலும், முக்கொம்பு முதல் காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், காட்டாறுகள் ஓடும் பகுதிகளிலும் 60ற்கும் மேற்பட்ட பேரேஜ்கள் எனும் தடுப்பணை கட்டுவதன் மூலம் கடலில் சேர வேண்டிய பங்கை அனுப்பிவிட்டு நீரை சேமித்து பயன்படுத்தலாம் என்ற விவசாயிகளின் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு முழுமையாக ஆய்வு செய்து திட்டங்களை உருவாக்க வேண்டும். கர்நாடகத்திலும் தமிழ்நாட்டிலும் காவிரி பாசனத்தை பார்த்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனையின் முக்கியமான விபரங்களை அடுத்து பார்க்கலாம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அடுத்த அத்தியாயம் காவிரி நதிநீர் பிரச்சனை, செந்தமிழ் நாடு, திராவிட நாடு. அடுத்த அத்தியாயத்தில் தொடரும். நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.